Assalamu alaikum, alaikum, yeah. Assalamu alaikum, alaikum, yeah. Alhamdulillahi wali kulli ni'ma wa sallallahu ala rasulihi Muhammadin nabiyyi rahma wa ala alihi wa ashabihi khiyaril ummah wa sallama alayhim tasliman kathira. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalam ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة أو كما قال عليه الصلاة والسلام رواه الديلمي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல் நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீது மீண்டும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளில் இந்த மாதத்தில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தாரோ, இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இல்லாமல்ல இறைவனின் மாபெரும் பேரருளால் இஸ்லாமிய ஆண்டின் வசந்தமான மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2 மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் நிறைவு பெற்று ரபியுல் ஆஹிர் மாதம் தொடங்கி இருக்கின்றது. எப்படி ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தான பல்வேறுபட்ட சிறப்புகள், பெருமானாரின் மகத்துவங்கள், பெருமானாரின் வாக்கியங்கள் மௌலூது ஷரீஃபுகளின் மஜ்லிஸுகளின் வாயிலாக, மீலாது சொற்பொழிவுகளின் வாயிலாக ரபியுல் அவ்வல் மாதம் முழுக்க பேசப்படுகின்றதோ, அதே போன்று ரபியுல் ஆஹிர் மாதம் துவங்கிவிட்டார். ஒட்டுமொத்த உலகத்தின் முஸ்லிம்களால் போற்றப்படுகின்ற, உயர்த்தி பேசப்படுகின்ற, பரிசுத்தமான வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட உலகத்தில் அத்தனை இறைநேசர்கள் குறித்து பேசப்படக்கூடிய மாதம் இந்த ரபியுல் ஆஹிர் மாதம். அதிலும் குறிப்பாக
வலிமார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய கௌதல் ஆலம் என்று எல்லோர்களாலும் அழைக்கப்படக்கூடிய ஹதரத் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்தான நினைவுகள் அதிகமாக பகிரப்படக்கூடிய மாதம் இந்த ரபியுல் ஆகிர் மாதம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமியர்கள் இறைநேசர்கள் குறித்தான குர்ஆன் கூறக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை அறிந்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இறைவன் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக, மனிதர்களுக்கு சத்தியத்தை எடுத்து கூறுவதற்காக உலகத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலத்திற்கு தோதுவாக நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் பாதைகள் என்பது பல ஆயிரக்கணக்கான பாதைகள் நிறைந்த இந்த பூ உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர், இறைவனை ஏற்றுக்கொண்டவன், இறைவனுடைய மார்க்கத்தை உள்ளத்தால் உறுதி கொண்டவன் இந்த உலகத்தில் தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக, அவனது பாதையில் அவன் தடம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் வேதத்தையும் நபியையும் அல்லாஹ் கொடுத்து அந்த சமுதாயத்தை தன்னால் படைக்கப்பட்ட அடியார்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவன் உருவாக்கிய மாபெரும் சித்தாந்தம் இந்த வேதமும் நபிகளும். இந்த பாதையை தாண்டி இறைவன் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய நேரான பாதையை இறைவனிடத்திலேயே கேட்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கற்றுத் தருவான். நபிமார்களால், இறை வேதத்தால் இறைவன் இந்த உலகத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டிருந்தாலும், அதையும் தாண்டி உலகத்தில் பாதைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு இறையடியான் இறைவனிடமே அதற்கான நேரான பாதையை கேட்க வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் அல்லாஹ் கற்றுத் தருவான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஒவ்வொரு தொழுகையின் ஆரம்பத்திலும் அல்ஹம்து சூராவை ஓதக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இது. இந்த பிரார்த்தனைகள் இல்லாமல் தொழுகையே நிறைவேறாது என்று சொல்லும் ஒருவருக்கு தொழுகையின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் இந்த பிரார்த்தனையில் அடக்கி வைத்தார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. எந்த நேரான பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ ரஹ்மத் செய்தாயோ, யாருக்கு நீ இந்த பூமியில் அருள் புரிந்தாயோ, யாருக்கு நீ கிருபை காட்டினாயோ, அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களுக்கு நீ காட்டினாயே, அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டு என்று ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். நேரான பாதையை எங்களுக்கு காட்டு. எந்த பாதை? யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ, யாருக்கு நீ இந்த பூமியில் கிருபை செய்தாயோ, அந்த நேரானவர்கள் அவர்களுக்கு எந்த பாதையை நீ காட்டினாயோ அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான பாதையை எங்களுக்கும் காட்டு என்ற பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக, குர்ஆனின் முதல் பக்கத்திலேயே ஒவ்வொரு தொழுகையின் ஆரம்பத்திலேயும் அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். அல்லாஹ் அருள் புரிந்த மேன்மக்கள் யார்? அந்த கேள்விக்கும் குர்ஆனின் வாயிலாகவே அல்லாஹ் பதில் சொல்லுவான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் யார் கீழ்ப்படிந்து வாழுகின்றார்களோ, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ,
அவர்கள் இறைவனால் அருள் செய்யப்பட்டவர்கள். இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இறை பிரியத்திற்குரியதாக பெருமானாரின் வழித்தடத்தில் உள்ளதாக யார் மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் இறைவனால் அருள் புரிந்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ் சொல்லுவான் அதற்கான விளக்கத்தையும். மினன் நபியீன, நபிமார்கள், வஸ்ஸிதீகீன, உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதானி, இறை மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்கள், வஸ்ஸாலிஹீன், இந்த பூமியில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீதுகள், இறைவனால் இந்த பூமியில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு இறைவன் உயர்ந்த உன்னதமான கிருபையான பாதையை காட்டினேன் என்பதை குர்ஆனின் வாயிலாகவே அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். وَحَسَنَ أُولَٰئِكَ رَفِيقًا ذَلِكَ فَضْلٌ مِنَ اللَّهِ كَفَى بِاللَّهِ عَلِيمًا. நபிமார்களை, உண்மையாளர்களை, இறை மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகளை, இறை மார்க்கத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளாகவே குர்ஆனில் வெளிப்படுத்துவான். இறைவனுடைய அருள் அவர்கள் எல்லாம். எவ்வளவு சிறந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் பெற்றதுதான் உண்மையான அருள் என்பதை குர்ஆனின் வாயிலாகவே அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். இந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய 4 நபர்களில் முதலாம் அவர்கள் நபிமார்கள். இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்கள் அந்த நபிமார்கள். நபிமார்களுக்கென்று பலதரப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துகளை உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருஸலஹு மினன் நாஸ், மக்களில் இருந்து தன்னுடைய தூதுவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகத்தில் இறைவனால் தன்னுடைய தூதுவராக அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்தை, தங்களுடைய கூட்டத்தை இறைவனின் பக்கம் அழைத்தார்கள். தன்னுடைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்தினார்கள். அவர்களின் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்திற்கு சத்தியத்தை எடுத்துச் சொன்னார்கள். உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் உயர்ந்த வாழ்க்கையை, உன்னதமான வாழ்க்கையை, இறைவனின் நெருக்கம் தரும் உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அந்த அடிப்படையில் தான் காத்தமுன் நபியின் இறுதி தூதுவராக, நபிமார்களின் முத்திரையாக, அத்தனை நபிமார்களின் தலைவராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருள் சூழ்ந்திருந்த இந்த பூமியை ஈமானிய ஒளியால் பிரகாசமாக மாற்றினார்கள். அழகிய கலாச்சாரத்தின் விதைகளை இந்த மண்ணில் தூவியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களிடம் இருந்த தீய பழக்க வழக்கங்களை நீக்கி உயர்ந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக மக்களை மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் இந்த பூமியில் பிறக்கும் வரை அநியாயக்காரர்களை சுமந்திருந்த இந்த பூமி பெருமானாரின் பிறப்புக்கு பிறகு, பெருமானாரின் உயர்ந்த குணங்களை இந்த பூமி பார்த்ததற்கு பிறகு, பெருமானாரின் உயர்ந்த வாழ்க்கை இந்த பூமிக்கு கற்றுத்தந்ததற்கு பிறகு நல்லோர்களை சுமக்கும் தலமாக பூமி மாறியது. மிருகங்களை விட மோசமானவர்களாக வாழ்ந்த அந்த மக்களை மனிதர்களாக, ஏன் மனிதர்களை புனிதர்களாக மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி என்ற ஏற்றத்தாழ்வுகளோடு வாழ்ந்து வந்த மக்களுக்கு மத்தியில் ஜாதிகளை மறந்து, குலங்களை, கோத்திரங்களை மறந்து
உற்ற தோழர்களாக உயிர் கொடுக்கும் நண்பர்களாக மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பெருமானாரின் வாழ்க்கையின் மூலமாக, பெருமானாரின் இந்த உலகத்தின் வருகையின் மூலமாக அகிலம் முழுக்க ஏற்பட்ட மாற்றங்கள் ஏராளம். இறைவனால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் ஏகத்துவத்தோடு உயரிய உன்னதமான வாழ்க்கையை இந்த பூமிக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைக்கப்பட்டதற்கு பிறகு, உலகத்தின் பார்வையில் இருந்து பெருமானார் மறைக்கப்பட்டதற்கு பிறகு, அவர்கள் செய்த அந்த தூய பணியை இந்த பூமியில் செய்வதற்காக வந்தவர்கள் தான். பெருமானார் கற்றுத்தந்த வாழ்க்கையை இந்த பூமியில் கியாமத் வரை அத்தனை மக்களுக்கும் சத்தியத்தை போதிக்க வந்தவர்கள் தான் மாபெரும் தியாகிகளான வலிமார்கள் என்று சொல்லக்கூடிய இறை நேசர்கள். இறைவனுக்கு தன்னை முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் இறை நேசர்கள். இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுமையான வாழ்க்கையை பின்பற்றி அந்த வாழ்க்கையை இந்த பூமியில் வாழும் அத்தனை மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர்கள் இறை நேசர்கள். ஒரு மனிதன், ஒரு இறையடியார் இறைவனை நெருக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகளை மார்க்கம் நமக்கு கற்றுத்தரும். இறைவனுடைய நெருக்கத்தை ஒரு இறை நம்பிக்கையாளன் பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பாதையை மார்க்கம் நமக்கு கற்றுத்தரும். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம், இரண்டாவது இறைவனுடைய நேசர்கள். இறை வேதம் என்பது முழுமையானதுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இறை வேதத்தை மாற்றிலும் இது சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் அதை வைத்து இறைவனின் நெருக்கத்தை அடைந்திருக்க முடியுமா என்று சொன்னால் இந்த கேள்விதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது. நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறைவன் தௌராத் வேதத்தை கொடுத்தார். அந்த தௌராத்தினுடைய வேதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது தஃப்ஸீலல் லிக்குல்லி ஷை என்று சொல்லுவார். அத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் இந்த தௌராத். மூஸா நபிக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுக்கும் போது தௌராத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது தஃப்ஸீலல் லிக்குல்லி ஷை, இந்த வேதம் அத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் என்று சொல்லுவார். ஆனால் அந்த வேதத்தை அந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்துவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு தேவைப்பட்டார்கள். வேதத்தில் எல்லாமும் இருந்தாலும் நபி மூஸா அந்த சமுதாயத்திற்கு தேவைப்பட்டார்கள். அது போன்றதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தின் வழிகாட்டியாக இறைவன் கொடுத்த குர்ஆன் ஷரீஃபை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது திப்யானல் லிக்குல்லி ஷை என்று சொல்லுவார். அத்தனை வஸ்துக்களுக்கும் விரிவுரை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப். அத்தனை விஷயங்களுக்கும் தெளிவுரை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப். எல்லாவற்றுக்கும் விரிவுரை குர்ஆன் ஷரீஃபாக இருந்தாலும் இந்த குர்ஆனை சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்கு, குர்ஆனின்படி வாழ்ந்து காட்டுவதற்கு, குர்ஆனின் மூலம் இறைவனை நெருங்குவதற்கான பாதையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ அல்லாஹ் சொன்னான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் இதை தெளிவுபடுத்தும். பில் பையினாத்தி வஸ்ஸுபுர் வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபாக இறைவனால் அருளப்பட்டதை தெளிவுபடுத்துவதற்கு, அந்த மக்களை சிந்திக்க வைப்பதற்கு, அந்த வேதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே வேதத்தை உங்களுக்கு கொடுத்தோம் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பெருமானாரின் வரவை குறித்தான அறிவிப்பை சொல்லுவான்.
பெருமானாரின் நெருக்கத்திற்கு பின்னால், பெருமானாரின் வழிகாட்டுதலுக்கு பின்னால் அந்த சஹாபாக்களின் வாழ்க்கை உயர்வானதாக உன்னதமானதாக மாறியது. அவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? உலக வரலாற்றில் மிக மோசமான பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழ்ந்த அறியாமை காலத்து மக்கள். மிக பெரும் மோசமான பழக்க வழக்கங்களை தன்னகத்தை கொண்டவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழ்ந்த அறியாமைக்குரிய மக்கள். அந்த மக்களை தான், அந்த சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உத்தமர்களாக மாற்றினார்கள். அறியாமையில் இருந்த ஒரு சமுதாயம் உலகத்தில் உயர்ந்தவர்களாக மாறினார்கள் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தால், அவர்களின் தொடர்பால், அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறையால். மதுவும் மாதுவும் தான் அந்த சஹாபாக்களின் அன்றாட பழக்கமாகவே இருந்தது. கௌரவத்திற்காக பல நூறு ஆண்டுகள் சண்டையிட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். கௌரவத்திற்காக வாழ்ந்த கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம். அந்த சஹாபாக்களை உயர்ந்த உன்னதமான மறுமையின் லட்சியத்திற்காக மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனின் பொருத்தத்திற்காக உயிரை மாய்த்துக் கொள்ளும் உயர்ந்த அந்தஸ்துக்கு உருவாக்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எழுத படிக்க தெரியாத உம்மி சமுதாயம், எங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இப்படிப்பட்ட சஹாபாக்களை தான் உலகத்தில் உயர்ந்த உன்னதமான கணித மேதையாக மாற்றியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உலகத்தில் ஒட்டுமொத்த அரசியல் மாற்றியமைக்கப்பட்டது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த உயர்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறைவனுடைய வேதத்திற்கு பின்னால் ஒரு முஃமினை, ஒரு இறைநெருக்கம் பெற்றவனை, ஒரு இறையடியானை சீர்திருத்தம் செய்வது நல்லோர்களின் தொடர்பு என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். முதலாவது, அவன் கற்கக்கூடிய கல்வி. அந்த கல்வியின் மூலமாக ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் மாற்றத்தை மேலோங்க செய்ய முடியும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் அதை பதிவு செய்வான். லாக்கினிர் ராசிகூன ஃபில் இல்மி மின்ஹும், என்றாலும் அவர்களே சரியான கல்வியை பெற்றவர்கள். சரியான கல்வியை ஒருவன் பெற்றிருந்தால் வல் முஃமினூன, அவன் ஈமான் கொண்டு விடுவான். இறைவன் சொல்லக்கூடிய வாசகம், லாக்கினிர் ராசிகூன ஃபில் இல்மி மின்ஹும், சரியான கல்வியை ஒருவன் இந்த உலகத்தில் பெற்றுவிட்டால் வல் முஃமினூன, அவன் ஈமான் கொண்டு விடுவான். யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், பெருமானாருக்கு இறக்கப்பட்ட அருள்முறை குர்ஆன் ஷரீஃப் மாத்திரமல்ல, அதற்கு முன்னால் எத்தனை வேதங்களை அல்லாஹ் கொடுத்தானோ அத்தனை வேதங்களையும் ஈமான் கொண்டு விடுவான். சரியான கல்வியை பெற்றுவிட்டால் வல் முகீமீன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவான். வல் முஃதூன ஸகாத்த, ஸகாத்தை நிரந்தரமாக கொடுப்பான். வல் முஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இறைவனையும் மறுமை நாளையும் கொண்டு உறுதியான ஈமான் கொள்வார். உலாயிக ஸனுக்தீஹிம் அஜ்ரன் அதீமா, அவனுக்கு மகத்தான கூலி தயார் நிலையில் உள்ளது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்வான். உலகத்தில் சரியான கல்வியை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுக்கு ஈமானை அது கொடுக்கும், இஸ்லாத்தின் உறுதியை அவனுக்கு கொடுக்கும்,
தொழுகையில், ஜகாத்தில் நிரந்தரத்தை அவனுக்கு கொடுக்கும். மறுமைக்கு உண்டான பயத்தை அவன் உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அப்படித்தானே கொடுத்தான் இறைவன். சொன்னார்கள், காபாவை சுற்றியுள்ள அத்தனை சிறிய சிலைகளையும் உடைத்து விட்டு பெரிய சிலையின் கழுத்தில் கோடாரியை மாட்டினார்கள். அரசன் கேட்டானே, இப்ராஹிமே, நீதானே இந்த சிலைகளை உடைத்தாய்? சொன்னார்கள், இல்லை இல்லை, சிறிய சிலைகளை உடைத்தது அந்த பெரிய சிலை என்று சொன்னார்கள். அரசன் கேட்டான், உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா அந்த சிலை பேசவும் செய்யாது, நடக்கவும் செய்யாது, அந்த சிலையினால் எதுவுமே செய்ய முடியாது, எப்படி சிறிய சிலைகளை உடைத்திருக்கும்? சொன்னார்களே, எந்த பயனும் தராத, எந்த இடையூறும் செய்யாத இந்த கற்சிலைகளையா நீ வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார்கள். உயர்ந்த கல்வியும் உன்னதமான தேடுதலும் உயர்ந்த மார்க்கத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உலாயிக்க சனூத்திஹிம் அஜ்ரன் அதீமா. அல்லாஹ் சொல்லுவார், உயர்ந்த மகத்தான கூலி அவர்களுக்கு மறுமையில் உண்டு. ஒருவனின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு அவனிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் முதலாவது அவன் படிக்கும் கல்வி, இரண்டாவது அவன் பார்க்கக்கூடிய உலகம். எதை பார்க்கின்றானோ அது அவன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மரணத்தை பார்க்கின்ற போது, உலகத்தின் சோதனையை பார்க்கின்ற போது ஈமான் உயரும் தாரும். சமீபத்திய கசாவினுடைய வீடியோக்கள் எல்லாம் அவர்களின் ஈமானை பிரதிபலிக்கின்றது அல்லவா? அதை பார்க்கும் போது ஒரு வகையான அச்சங்கள் உள்ளுணர்வோடு ஏற்படுகின்றது அல்லவா? அல்லாஹ் சொல்லுவார், உங்கள் பார்வைகளால், உங்களுடைய சிந்தைகளால் உங்களுக்கு படிப்பினைகள் ஏற்பட வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய இரண்டாவது விஷயம் அவன் பார்க்கும் உலகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது விஷயம் அவன் பழகக்கூடிய நட்பு. நாளை மறுமை நாளையில் இறைவன் ஒரு மனிதனை நரகத்திற்கு செல் என்று சொல்லுவார். அந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? யா லைத்தனி லம் அத்தகித ஃபுலானன கலீலா. இப்படி ஒருவனை எனது நண்பனாக உலகத்தில் நான் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இவனை நண்பனாக்கியதால், இவன் சொன்னான் என்ற ரீதியில் இவனை பின்பற்றியதால், மார்க்கத்தை தாண்டி பதவிக்காக, பணத்திற்காக ஒரு கூட்டம் ஒரு சாராருக்கு பின்னால் சென்றதால் இவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், யா லைத்தனி லம் அத்தகித ஃபுலானன கலீலா. இப்படி ஒருவனை நான் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. கண்கூடாக பார்க்கின்றோம் அல்லவா? சிறுநீர் கழித்து விட்டு கழுவாதவர்களை எல்லாம் இன்று முஸ்லிம் சமூகம் தலைவர்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பின்னால் ஒரு சமூகம், நடிகர்களுக்கு பின்னால் ஒரு சமூகம். முஸ்லிம் ஷரீஃபின் முன்னுரையில் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், மார்க்கத்தின் தலைவர்களாக யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லுவார்கள். எனவேதான் அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், எல்லா நேரத்திலும், எல்லா நிலையிலும், எல்லா சூழலிலும் இறைவனை அஞ்சுங்கள். இறைவனுடைய பயம் இருந்தால் இந்த உலகம் உங்களுக்கு சுவனமாக மாறும். இறைவனின் அச்சம் இந்த உலகத்தில் உங்களுக்கு இருந்தால் இந்த பூமி உங்களுக்கு சுபசோபனமாக மாறும். இறைவனை மறந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் இந்த பூமியே உங்களுக்கு நரகமாக மாறும்.
அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், இறைவனை அஞ்சுங்கள், வகூனூ மஅஸ் ஸாதிகீன், நல்லவர்களோடு இருங்கள், நல்லவர்களோடு இருங்கள். அந்த நல்லவர்களாக இறை மார்க்கத்தை நபிமார்களுக்கு பின்னால் உயர்ந்த உன்னதமான வழித்தடத்தை காட்டியவர்கள் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு பின்னால் அந்த வழித்தடத்தை இந்த சமூகத்திற்கு காட்டியவர்கள் வழிமார்கள், இறை நேசர்கள். ஏராளமான செய்திகள். நபிமார்கள் என்று சொன்னால் நபிமார்களுக்கும் வழிமார்களாக இருக்கக்கூடிய இறைநேசர்களுக்கும் சில வித்தியாசத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நபிமார்கள் மஅசூம் மினல் ஹதா, பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் வழிமார்கள் என்பவர்கள் மஅசூம்கள் அல்ல. நபிமார்களுக்கு துர்முடிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை. அவர்கள் ஈமான் பறிக்கப்பட்ட நிலையில் மரணிப்பதில்லை. நபித்துவத்தை அல்லாஹ் அவர்களிடமிருந்து பிடுங்கப்படுவதில்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கியாமத்தின் அடையாளமாக பூமிக்கு வந்தாலும் பெருமானாரின் வழித்தடத்தை பின்பற்றி தான் வாழ்வார்கள். ஆனால் இறை நேசர்கள் என்பவர்கள் அவர்களின் இறுதி முடிவு எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். சில இறைநேசர்களின், சில வழிமார்களின் கடைசி நிமிடங்கள் ஈமான் பறிக்கப்பட்டிருக்கின்றது, இறுதி முடிவுகள் மோசமாகி இருக்கின்றது. சில வழிமார்கள் விலாயத்தை பிடுங்கப்பட்டவர்களாக இறந்திருக்கின்றார்கள். ஸஅலபா என்ற நபித்தோழர் உடன் பல்ஆம் இப்னு பாவூரா என்ற இறைநேசர் வரை நபிமார்கள் என்பவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். ஆனால் ஒருவர் வலி என்று சொன்னால், இறை நேசர் என்று சொன்னால், ஒருவர் முயற்சித்தால் நபியாக ஆக முடியாது, ஆனால் இறை நேசராக மாற முடியும். ஒருவர் நபியாக இருந்தால் அவரின் நுபுவத்தை அல்லாஹ் உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுவார். ஆனால் ஒருவர் வலியாக இருந்தால் அது மறைக்கப்பட்டிருக்கும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், பல்கீஸ் அம்மையார் அவர்கள் சுலைமான் நபியை பார்ப்பதற்காக வரக்கூடிய சமயத்தில் சுலைமான் நபி மிக பெரும் ஜின்னை அழைத்து கேட்டார்கள். மிக பெரும் ஜின்னை அழைத்து சுலைமான் நபி கேட்டார்கள், பல்கீஸ் அம்மையார் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து என்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த பல்கீஸ் ராணி என்னை சந்திப்பதற்கு வருவதற்கு முன்பாக அவர் கோட்டைக்குள் அவர் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை நீ கொண்டு வர வேண்டும். அந்த பெண்மணி என்னை சந்திப்பதற்கு முன்பாக அவர் கோட்டைக்கு காவலாளிகளுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் எனக்கு முன்னால் வர வேண்டும், முன்னால் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். அந்த ஜின் சொன்னது கதையல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஆதாரம். قال إفريت من الجن أن آتيك به قبل أن تقوم من مقامك. நான் கொண்டு வருகின்றேன், எனக்கு அதற்கு சக்தி இருக்கின்றது, ஆனால் சூரியன் மறையும் முன்பாக நான் அதை கொண்டு வருவேன் என்று சொன்னார். பல்கீஸ் ராணியின் சிம்மாசனத்தை என்னால் கொண்டு வர முடியும், ஆனால் சிறிது நேரமாகும். சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதற்குள் குறைந்தது ஒரு 2 மணி 3 மணி நேரத்திற்குள் நான் கொண்டு வருகின்றேன் என்று மிகப்பெரிய ஜின் சொன்னது. இதை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதற்கும் விரைவாக என்னிடம் அது வர வேண்டும். அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சொற்களை அரசவையில் சுலைமான் நபி சொல்லக்கூடிய வார்த்தைகளை எழுதுபவராக இருந்த ஆசிஃப் இப்னு பர்கியா என்ற இறைநேசர் சொன்னார், நபியே, நான் கொண்டு வருகின்றேன். எவ்வளவு நேரத்தில்? கண்ணை மூடி திறங்கள், கண்ணை மூடி திறங்கள், அந்த சிம்மாசனம் உங்களுக்கு முன்னால் இருக்கும். மிக பெரும் வல்லமையுள்ள ஜின் சொன்னது, சில நேரத்தில், சில மணி நேரத்தில் என்னால் கொண்டு வர முடியும்.
ஆனால் சாதாரணமாக சுலைமான் நபியின் வார்த்தைகளை எழுதுபவராக இருந்த அந்த காத்திபு சொன்னார், கண்ணை மூடி துறங்கள். கண்ணை மூடி திறந்தார்கள். முன்னால் அந்த பல்கீஸ் ராணியின் சிம்மாசனம் பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. இதை பார்த்துதான் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஷரீஃபில் அந்த மனிதரை குறித்து, காலல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப், இறைவனுடைய இல்மை பெற்றவர், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர். ஹதா மின் ஃபத்லி ரப்பி, சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இது என்னுடைய இறைவனின் அருள்கொடை. லியபுலுனி அஷ்குரு அம் அக்ஃபுர், இதை பார்த்து என்னை இறைவன் சோதனை செய்கின்றான், நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது மாறு செய்கின்றேனா என்று சொன்னார்களே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இத்தனை விஷயங்களும் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஆதாரங்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், இறையச்சமுள்ள இறை நெருக்கம் பெற்ற இறை நேசர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் இறைவன். எந்த நேரத்திலும் யார் இறை நேசராக இருப்பார் என்பது நமக்கு தெரியாது. யார் இறைவனுடைய நெருக்கம் பெற்றவர் என்பது நமக்கு தெரியாது. யார் இறைவனுடைய உயர்ந்த நல்லடியார் என்பது நமக்கு தெரியாது. எனவே எல்லோருடனும் அன்போடும் அரவணைப்போடும் இறை நெருக்கத்தை பெறக்கூடிய வழியில் வாழ்ந்து காட்டுவதுதான் இறை நேசர்களும் இறை தூதர்களும் நமக்கு காட்டி தந்த வழித்தடங்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து உயரிய உன்னதமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக, உயரிய வாக்கியத்திற்குரிய நன்மக்களாக வாழக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.